Welcome back, students. So, in the last session, we have started the circulatory system of earthworm. So, நம்ம circulatory system நம்ம complete பார்த்திருக்கோம், and next we are going to see about the nervous system and the excretory system of earthworm. So, before I enter into the topic, we just go through the circulatory system, and we have seen. So, எந்த மாதிரியான அதுக்கு சர்க்குலேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இட்ஸ் a closed type of circulatory system. இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு பொதுவாகவே வந்து they doesn't having like a closed circulatory சிஸ்டம் பொதுவாக யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வெர்டிபிரேட்ஸ்க்கு நம்ம அதிகமாக சொல்லுவோம். ஆனா வந்து ஒரு இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ்க்கு அனிலீட்ஸ்ல எஸ்பெஷலி எர்த்வார்ம்க்கு வந்து க்ளோஸ் டைப் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் தே டூ ஹாவ் லைக் லேட்டரல் ஹார்ட்ஸ் அண்ட் ஈவன் they have the ventral vessel and the ventral nerve cord. So இந்த ventral nerve cord எப்படி இருக்கும், நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்ன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். And yes, so the blood glands also present. So and we have seen the hemoglobin எப்படி இருக்கு dissolve பண்ணிருக்கு, and அதோட blood-ஓட கலர் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்திருந்தோம். because they do have the hemoglobin. So hemoglobin அப்படின்னு நம்ம சொல்லும் போதே it represents two form like heme and globin group. Heme is the iron group, that is the iron group Fe, and globin is the protein group. So இது ரெண்டுமே சேர்ந்துதான் ஒரு ஆர்கானிசம்க்கு வந்து அந்த கலர் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த கலர் பிக்மெண்ட் அப்படின்றது ஆக்சுவலா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த அயன் குரூப்ல தான் இருக்கும். ஸோ விச் கண்டெய்ன்ஸ் தி ஹீமோகுளோபின் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பிளட் பிக்மெண்ட். ஓகே, ஸோ இட்ஸ் அ பிளட் பிக்மெண்ட். அதனாலதான் நீங்க எந்த அனிமல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே வந்து தே ஹாவ் சம் பிக்மெண்ட் அந்த பிளட்டுக்கான கலருக்கு கண்டிப்பா இருக்கும். லைக் நீங்க குளோரோக்ரூவோரின் எடுத்துக்கிட்டாலும் சரி, லைக் ஹீமோகுளோபின் ஆர் ஹீமோசயனின். ஸோ அதுக்கு ஹீமோசைனின் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோபோட் மொலஸ்க்கு ஆக்சுவலாக ஹீமோசைனின் இருக்கும். பார்க்கறதுக்கு ப்ளூ கலர்ல அதோட பிளட் இருக்கும். அண்ட் ஈவன் யூ கேன் சி லைக் இப்போ ஈவன் இன்செக்ட்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா தட் டசன்ட் ஹாவ் எனி ஸ்பெசிபிக் கலர். அதுக்கு ஆக்சுவலி கலர்லெஸ்ஸாக தான் பிளட் இருக்கும். அதான் லியூகோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். And we will go to the next topic, that is next we are going to see about the nervous system. So nervous system நீங்க நம்மளோட செகண்ட் சாப்டர் நம்ம கிங்டம் அனிமேலியா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம சொல்லியிருப்போம். யூ கேன் சி லைக் வி கேன் ஸ்டடி லைக் அதோட அந்த நர்வ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் பொரிஃபெரா, சிலின்ட்ரேட்ஸ், டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ், அஸ்கெல்மின்தஸ் வரைக்குமே நம்ம நர்வஸ் சிஸ்டம் பத்தி அதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இன்ட்ரோடியூஸ் பண்ண பிளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நர்வஸ் சிஸ்டம் அதுல கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் சிலிண்ட்ரிக்ஸ் இஸ் எஸ்பெஷலி தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் ஃபைலம். லைக் இப்போ சொன்ன நம்ம 5 ஃபைலம் நம்ம சொன்னதுல சிலிண்ட்ரைட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் தே டூ ஹாவ் லைக் அது நர்வ்ஸ் கிடையாது, தே ஹாவ் சம் செல்ஸ், தட் இஸ் ஸ்டிங்கிங் செல்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் இதுல வந்து அனிலீட்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நர்வஸ் சிஸ்டம் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இங்க இருந்து இதுல இருந்து இதுக்கப்புறமா தான் இதுக்கடுத்து வரக்கூடிய ஃபைலம்ல அந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது எல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ யூ கேன் சி த நர்வஸ் சிஸ்டம். த பைலோப்டு மாஸ் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ கால்டு சுப்ராஃபேரஞ்சியல் கேங்லியா. ஸோ கேங்லியா அப்படின்னாலே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்பவே சிம்பிளஸ்டா இருக்கும் நம்ம சொல்லலாம். இதோட நர்வஸ் சிஸ்டம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட ஹெட் ரீஜன் இது இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட் ரீஜன்ல இருந்து இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரே ஒரு சிங்கிள் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல மட்டும் தான் இருக்கும். சி ஹியர் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அதோட நர்வ் சிஸ்டம் இருக்கும். பட் அந்த நர்வ் சிஸ்டம் பாக்குறதுக்கு லைட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து நம்ம அந்த ரூட்ஸ் இருக்கிற மாதிரி லைக் இந்த கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த இன்டர் ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். பட் அட் த சேம் டைம் தே டூ ஹாவ் சம் கேங்லியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேங்லியானா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அங்க அந்தந்த இடத்துல வந்து ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி போட்டிருக்கும். கேங்லியானாலே நம்ம வந்து நமக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் பாத்தீங்கன்னா ஒரு முடிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் கால்டு கேங்லியான் and see here. ஸோ இந்த மாதிரி அதோட நர்வஸ் சிஸ்டம் என்டையர் நர்வஸ் சிஸ்டமும் ரொம்பவே இப்படிதான் இருக்கும். எஸ்பெஷலி அதோட அந்த சைட்ஸ் கூட நம்ம ஆக்சுவலி எடுத்துடலாம். பிகாஸ் யூ கேன் see here, see this one. Sorry. ஸோ இதுல நம்ம சொல்ல தேவையில்லை.
but they do have like இந்த கேங்லியான்ஸ் எல்லாமே அதுக்கு இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ நர்வ் சிஸ்டம் இதுதான் ஆக்சுவலி நம்ம நர்வ் சிஸ்டம். இது வந்து எர்த்வார்ம்ல இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ எர்த்வார்ம்ல இருக்கிற நர்வஸ் சிஸ்டம். ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெட் டு இது வந்து ஏனஸ் ரீஜன் இமேஜின் பண்ணுங்க. இவ்வளவு சின்னது கிடையாது, ரொம்ப பெருசா தான் இருக்கும். பட் அதோட சைஸ் பொறுத்து அந்த நர்வஸ் சிஸ்டமும் இருக்கும் நம்ம சொல்ல. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹெட்ல இருந்து அதோட ஏனல் ரீஜன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். அந்த சிங்கிள் த்ரெட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவோம். அட் த சேம் டைம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ சுப்ரா ஃபேரிஞ்சியல், ஃபேரிஞ்சியல் மீன்ஸ் ஃபேரிஞ்ச் ரீஜன்ல இருக்கக்கூடிய கேங்லியா. ஸோ நம்ம சொன்ன அந்த கேங்லியா அப்படின்றது இதுதான் நம்ம கேங்லியா நம்ம சொல்றோம். அதே மாதிரி அந்த என்டையர் நர்வ் சிஸ்டம்லயும் அந்த முடிச்சிருக்கு. லைஸ் ஆன் த டார்சல் வால் ஆஃப் த ஃபேரிங்ஸ். ஓகே, ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேரிங்ஸோட டார்சல் வால்ல இருக்கு, எஸ்பெஷலி இந்த தேர்ட் செக்மெண்ட். ஸோ அந்த அனிமலோட செக்மெண்ட்ஸ் நம்ம போட ஆரம்பிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனிமலோட தேர்ட் செக்மெண்ட்ஸ்ல சுப்ரா ஃபேரிஞ்சல் கேங்லியா அப்படின்றது இருக்கு. இஸ் ரெஃபர்ட் ஆஸ் அ பிரெயின். ஸோ சுப்ரா இந்த ரீஜன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால. ஸோ ஸ்டார்டிங் ஹெட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ ஹெட் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பிரெயின் அப்படின்றது இருக்கு. யூ நோ தட். ஸோ நர்வ் சிஸ்டம் நம்ம சொல்லும்போது கண்டிப்பா பிரெயினோட நர்வ்ஸும் அட்டாச் ஆகியிருக்கும். The ganglia found below the pharynx in the fourth segment. So fourth segmentல இருக்கிறது பாத்தீங்கன்னா லைக் ஹெட்ல இருக்கிறது சுப்ரா அப்படின்னு சொல்றோம். அதே வந்து அந்த pharynx கீழே ஃபோர்த் செக்மெண்ட்ல வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சப் pharyngeal ganglion. அது கீழே வர்றது எல்லாமே வந்து we call them as a sub pharyngeal ganglion அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, and here you can see the brain and the brain, அதாவது தேர்ட் செக்மெண்ட் மேல இருந்த சுப்ரா அந்த அந்த ரீஜனும் அண்ட் சப் pharyngeal ganglia fourth segmentல இருக்கிறதையோ or connected by a pair of circumpharyngeal connectives. ஸோ அதே மாதிரி இந்த இந்த பிரெயினையும் சப்ஃபாரிஞ்சியல் கேங்லியாவும் கனெக்ட் பண்றதுக்கு ரெண்டு இருக்கு. they run one on each side of the pharynx. ஸோ ரெண்டு சைடு pharynxோட ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலி they running and that's a nerve ringன்றது நம்ம சொன்ன அந்த கேங்லியான் நம்ம நாட் மாதிரி போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த நாட்ல வரக்கூடிய அந்த இதுதான் is formed around the anterior region of the alimentary canal. alimentary canalல ஃபார்ம் ஆகுது. the double ventral nerve cord, because நம்ம ஒரு differences between invertebrates and vertebrates நம்ம சொல்லும்போது the nerve cord பத்தி நம்ம சொல்லும்போது vertebrates have dorsal tubular nerve cord நம்ம சொன்னோம். அதுவே invertebrates பாத்தீங்கன்னா they are having like ventral solid nerve cord. so solid ரொம்ப டியூப் மாதிரி இருக்காது, லைக் ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால ஆக்சுவலி இது என்ன சொல்லுவாங்கன்னா ventral solid nerve cord runs backward from the subpharyngeal ganglion. subpharyngeal ganglion அந்த fourth segmentsக்கு அடுத்து அது ஸ்டார்ட் ஆகுது. அதனால தான் ஆக்சுவலி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. and the next one is the brain along with other nerves. okay, so brain கூட வந்து நர்வ்ஸ் இருக்கு, சுப்ரா ஃபேரிஞ்சல் கேங்லியன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் வந்து அந்த என்டையர் பிரெயினுக்குமே வந்து நர்வ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா போகணும். பட் இதுக்கும் நம்ம வெர்டிபிரேட்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் நம்மள ஹியூமன் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு எர்த்வார்முக்கும் ஒரு ஹியூமனுக்குள்ள அந்த நர்வ் சிஸ்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட பாடியில நர்வ் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். லைக் அந்த நர்வ் சிஸ்டம் மட்டுமே படிக்கிறதுக்கு லைக் நியூராலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ see that ஒரு நியூராலஜின்னு ஒரு என்டையர் ஒரு ஃபீல்டு இருக்கு. அந்த நியூராலஜில நம்ம ஒரு ஹியூமனோட நர்வ் சிஸ்டமே நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ வாஸ்டான ஒரு ஃபீல்டு அது. ஓகே, பட் ஆனா வந்து ஒரு அனலிட்ஸ் நம்ம சொல்லும்போது ரொம்ப சிம்பிளஸ்டா இருக்கக்கூடியது. அதுவும் இல்லாம ஒரு நர்வ் சிஸ்டம் அனலிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அதனால வந்து இதுல வந்து ஹையா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்றதெல்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிளா தான் இதுல இருக்கும். so the brain along with other nerves in the ring integrates sensory input. so கண்டிப்பா ஒரு nerve system நம்ம சொல்லும்போது nervous system அப்படின்னாலே what's the meaning means for the sensory purpose, right? இப்போ நம்ம பாடியில வந்து 5 senses தான் நம்ம பொதுவாகவே சொல்லுவோம். லைக் பாத்தீங்கன்னா விஷன் and smell and then taste and even hearing and the last one is the touching feeling. so touch இதுதான் நம்ம வந்து 5 தான் நம்ம சொல்லுவோம். but you know what, we do have more than the five sense organ. இந்த 5 sense organ தாண்டி நம்ம பாடியில நிறைய sense organs நிறைய ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு with the help of the nervous system அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ல நம்ம சொல்லக்கூடிய காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். பட் நம்ம அனலிட்ஸ் சொல்லும் போது ரொம்பவே சிம்பிள் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் இருக்கு, கூடவே வந்து மத்த நர்வ்ஸும் இருக்கு. ஓகே,
ஸோ அதர் நர்வ்ஸ் அப்படின்றது இருக்கு. பட் ஆனா வந்து அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளஸ்டா இருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த அதர் நர்வ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா which integrates the sensory inputs and command muscular responses of the body. Muscular responses நம்ம சொல்லும்போது even before that we know we have seen how the locomotion occur. எப்படி locomotion நடக்குதுன்றதை நம்ம பார்த்திருந்தோம். அதுலயே வந்து அந்த செக்மெண்ட்ஸ் எப்படி வந்து கான்ட்ராக்ஷன் ஆகுது, ஒவ்வொரு மசிலும் வந்து அந்த மஸ்குலர் சிஸ்டம் பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். we can see that like அதுல longitudinal muscles and ரெண்டு விதமான மசில்ஸ் வந்து எப்படி வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் பண்ணுது. அப்ப வந்து எப்படி வந்து ஒரு மசில் சாரி ஒரு அனிலிட் அப்படின்றது மூவ்மெண்ட் கொடுக்குதுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த மஸ்குலர் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு கூட ஒரு நர்வஸ் சிஸ்டம் கண்டிப்பா வேணும். ஸோ சி இப்போ ஈவன் நம்ம பாடியில் நீங்க எடுத்துக்கிட்டா கூட if I want to lift my hand, என்னோட கையை நான் தூக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா I need the voluntary muscle. ஸோ அந்த voluntary muscle மட்டும் நான் தேவை அப்படின்னு நினைக்கிறத தாண்டி அது கூட கண்டிப்பா நியூரான்ஸ் இருக்கு, நர்வ்ஸ் எல்லாமே இருக்கு, சரியா? ஸோ அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா இந்த மசில்ஸ் நம்ம சொல்லும் போது அது கூட வந்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு நிறைய நர்வ்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லலாம். The earthworm's receptor are stimulated by a group of slender columnar cells connected with nerves. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம earthworm சொல்லும் போது இந்த ரிசெப்டார்ஸ் அப்படின்னு பொதுவா ஒண்ணு இருக்கும். வாட் இஸ் மீன் பை ரிசெப்டார்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு சொல்ற மாதிரி நமக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கால் லைக் லாக் அண்ட் கீ மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வீட்டுல வந்து we have so many keys, right? வீட்டுக்கு வந்து ஒரு சாவி அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போம். அதே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு சாவி வச்சிருப்போம். சமையல் ரூமுக்கு ஒரு கீ இருக்கும், ஹாலுக்கு அந்த நம்ம ஃப்ரண்ட் கேட்டுக்கு ஒரு கீ இருக்கும், நம்மளோட ஃபர்ஸ்ட் வாசலுக்கு ஒரு கீ இருக்கும், தென் அடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய வாசலுக்கு ஒரு கீ இருக்கும், சாமி ரூமுக்கு ஒரு கீ இருக்கும், ஸ்டோர் ரூமுக்கு ஒரு கீ இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒண்ணு இருக்கு. ஈவன் வி ஹேவிங் சம் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் லைக் பாத்தீங்கன்னா பீரோக்குன்னு ஒரு கீ இருக்கும், அதுல இருக்கக்கூடிய லாக்கருக்கு ஒரு கீ இருக்கும். தென் வி டூ ஹாவ் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, கார் கீ இருக்கும், பைக் கீ இருக்கும், ஈவன் சைக்கிள் கீ இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விதமானதுக்கும் நம்ம வந்து ஒரு கீன்றது இருக்கு. ஸோ கீ மட்டும் வச்சிருந்ததுன்னா பத்தாது, அந்த கீ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கீயை வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு லாக் அப்படின்றது வேணும், சரியா? சோ இப்ப நம்ம சொன்ன இத்தனை கீஸ்க்குமே வந்து அந்த கீயை நீங்க எதுல போய் நீங்க இன்சர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்ல நீங்க போய் இன்சர்ட் பண்ணீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், சரியா? அதே மாதிரி நம்ம பாடியில வந்து பொதுவாவே நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம்ல தான் ஃபங்க்ஷன் ஆகும் நம்ம சொல்லலாம். இப்போ பைக்கோட கீ எடுத்துட்டு போயிட்டு நீங்க போய் கார்ல போய் எடுத்து ஓபன் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. யூ நோ தட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ரெண்டு கீயும் வேற வேற. அதாவது கார்ல இருக்கக்கூடிய அந்த லாக் அப்படின்றது அதோட கீக்கு ஸ்பெசிபிக்கா உள்ளது. அந்த கீயை கொண்டு வந்து அதுல நம்ம ஓபன் பண்ணா மட்டும்தான் லாக் வந்து அன்லாக் ஆகுமே தவிர அது மத்தபடி ஆகாது. அதே மாதிரிதான் வீட்டோட கீயும் நம்ம சொல்லலாம். சோ நீங்க வந்து ஒரு காரோட கீயை கொண்டு வந்து ஒரு பீரோ ஒரு நம்மளோட பீரோ நம்ம ஓபன் பண்றதுக்கு நம்மளால முடியாது. ஈவன் நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய இந்த டோர் எல்லாம் ஓபன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா அதுவும் முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு லாக்குமே வந்து அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு கீன்றது ரெடி பண்ணிருக்காங்க. அந்த கீயை நம்ம பிக்ஸ் பண்ணா மட்டும்தான், அந்த கீயை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். தட் இஸ் த லாக் அண்ட் கீ மெக்கானிசம். இதே லாக் அண்ட் கீ மெக்கானிசம்ல நம்ம பாடியில நிறைய விதமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். அதுல ஒண்ணுதான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசெப்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரிசெப்டார்ஸ். சோ நமக்கு சொல்ற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். See, this is a single cell. Okay, இது ஒரு செல் இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்லுல இந்த ரீஜியனை இமேஜின் பண்ணிக்கோங்க. I just draw this. ஓகே, இந்த செல்லை நான் கம்ப்ளீட் பண்ணல. பட் இந்த செல் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுக்குமே அந்த செல்லோட சர்ஃபேஸ்ல தான் செல்லோட சர்ஃபேஸ் எக்ஸாக்ட் ஷேப்பர்ல. ஓகே, சோ இதோட செல்லோட சர்ஃபேஸ்ல தே ஹேவ் சம் ரிசெப்டார்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிக்னல்ஸ் கொடுக்கக்கூடிய சில மாலிகுல்ஸ், கெமிக்கல் மாலிகுல்ஸ் அப்படின்றது இருக்கும். அது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல நம்ம போட்டுப்போம். உங்களுக்கு நம்மளோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு. லைக் ஹெக்ஸகன், பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்கு. இப்போ இது இந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய ஷேப்ஸ் உள்ள சிக்னலிங் மாலிகுல்ஸ் இருக்கு. இது எல்லாமே சிக்னலிங் மாலிகுல்ஸ் நம்ம சொல்லலாம், இல்லைன்னா வந்து கெமிக்கல்ஸ் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இத்தனை இதுல வந்து எது வந்து இதுல பெர்ஃபெக்ட்டா செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கண்டிப்பா வந்து செட் ஆகும், பிக்ஸ் ஆகும். கரெக்டா?
because we know that இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து இதுல ஃபிக்ஸ் ஆனா மட்டும்தான் இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த செல் ஆக்சுவலி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய ரிசப்டார் அப்படின்றது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கு ஏத்த மாதிரி அதை வந்து டிசைன் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா வந்து எவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடத வந்து நம்ம இதுல இன்சர்ட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் ஆகும்போது இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிசப்டார் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சதுமே இட் ஸ்டார்ட்ஸ் ஃபங்க்ஷன். இந்த செல் வந்து ஃபங்க்ஷன் பண்ண அதோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை அது பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இதுதான் ஆக்சுவலா வந்து கொடுத்துருக்காங்க. The earthworm receptor are stimulated by a group of slender columnar cells connected with nerves. ஸோ நர்வ்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய காலம்னார் செல்ஸ் இருக்கு. ஸ்லெண்டர்னா ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஸ்லெண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதுலயே பாத்தீங்கன்னா போட்டோ ரிசப்டார்ஸ் அப்படின்றத அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் போட்டோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டான் மீன்ஸ் லைட். ஓகே, ஸோ போட்டான் மீன்ஸ் லைட். அப்போ லைட்டுக்கு வந்து ஆக்சுவலி ரிசப்டார்ஸ் இருக்கு. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ நைட்டு நீங்க தூங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்னிங் எந்த டைமா இருந்தாலும் நம்ம வேக்கப் ஆயிடுவோம். அது வந்து ஒரு 7 o'clock இருக்கலாம், மேபி சம்டைம் 9 o'clock இருக்கலாம். இப்போ லாக்டவுன் அப்படின்னா மேபி 10 o'clock கூட இருக்கலாம். பட் யூ டூ ஹாவ் சம் கிளாஸஸ், அதனால நீங்க கொஞ்சம் சீக்கிரம் தான் எழுந்தாகணும். சரியா? அப்ப எப்படி அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் சர்க்கேடியம் ரிதம். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒரு ரிதம்னால நம்ம நைட் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா தூங்க ஆரம்பிச்சிடும், பகல் நேரத்துல நம்ம எழுந்திருக்க ஆரம்பிப்போம். அது நார்மலான ஒரு விஷயம். ஆனா நைட் டைம்ல நம்ம தூங்குறதுக்கு சில ஹார்மோன்ஸ் செக்ரீஷன் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் செரட்டோனின். அந்த செரட்டோனின் ஹார்மோன் நமக்கு நல்லா தூக்கம் வரும். அதே நேரத்துல நைட் டைம் ரொம்ப டார்க்கா இருக்கிறதுனால நமக்கு லைட் அப்படின்றது தேவையில்லை. ஸோ அதுவே வந்து நைட் டைம்ல லைட் இருந்ததுன்னா உங்களுக்கு தூங்கவும் வர முடியாது. பிகாஸ் யுவர் ஐஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் டு த லைட். அதனால நமக்கு தூக்கம் வராது. அதான் மெயின் ரீசன். ஓகே, ஸோ இந்த போட்டோ ரிசெப்டார்ஸ் என்ன பண்ணுதுன்னா போட்டோ மீன்ஸ் லைட். ஓகே, அண்ட் ரிசெப்டார்ஸ் மீன்ஸ் which receiving the signal. so அந்த லைட்ல இருந்து ஆக்சுவலி அது வந்து லைட் மூலமா அந்த ரிசெப்டார்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுறது நம்ம சொல்லலாம். அது ஆக்சுவலா சென்ஸ் ஆஃப் லைட் கொடுத்துருக்காங்க. போட்டோனாலும் ஒரே மீனிங் தான். ஓகே, see here போட்டோனாலும் இல்ல போட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் ரெண்டுமே ஆக்சுவலி ஒரே மீனிங் தான். ஆர் ஃபவுண்ட் ஆன் தி டார்சல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. அந்த அனிமலோட டார்சல் சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா முதுகு பக்கம் தான் நம்ம சொல்றோம். எர்த்வொர்ம் ஆக்சுவலி நான் சிம்பிளா ஆக்சுவலி ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் போடுறேன். இதுதான் வந்து நம்ம சாயிலோட டெப்த் இமேஜின் பண்ணுங்க. see here, இதுதான் நம்மளோட சாயிலோட சர்ஃபேஸ். let me clear this. இது நம்ம சாயிலோட சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, அது சாயிலோட சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எர்த்வார்ம் இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல ஒரு எர்த்வார்ம் இருக்கு. இப்போ இந்த எர்த்வார்ம்ல இந்த சாயில் ரீஜனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பாடி வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்டு வென்ட்ரல். அது வந்து வயிறு பகுதி. ஏன்னா ஒரு அனிமல் வந்து ஊர்ந்து போகும்போது அதோட வயிறு பகுதி தான் அடியில இருக்கும். சோ மேல இருக்கக்கூடியதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டார்சல். ஓகே, சோ திஸ் இஸ் கால்ட் டார்சல். டார்சல் அப்படின்றது முதுகு பகுதி. நம்மளோட முதுகு இருக்கு இல்லையா? சோ முதுகு தான் ஆக்சுவலா வந்து அந்த அனிமல் பாடி மேல இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா the photoreceptors are found on the dorsal surface of the body. அப்போ photoreceptor ஏன் பாத்தீங்கன்னா பிகாஸ் photoreceptors அதோட dorsal surface இருக்கிறதுனாலதான் they are sensitive to the light. அது ஆக்சுவலி லைட்டுக்கு வந்து சென்சிட்டிவா இருக்கு. ஓகே, அதனாலதான் லைட் படும்போது அதுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. ஸோ லைட்டால அதால வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கவும் முடியாது. ஓகே, அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா they do have some type of receptors called first பாத்தீங்கன்னா gustatory receptors அப்படின்றாங்க. that is called sense of taste. இப்போ நம்மளோட we do have like thousands of நமக்கு இருக்கக்கூடிய டேஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட் பட்ஸ் we are having. நம்மளோட டங்ல பாத்தீங்கன்னா we do have this taste buds. நம்மளோட நாக்குல பாத்தீங்கன்னா நிறைய லைக் பட்ஸ் மாதிரி குட்டி குட்டியா ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா? தட் இஸ் கால்ட் டேஸ்ட் பட்ஸ் நம்ம சொல்லுவோம். அந்த டேஸ்ட் பட்ஸ் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது. சால்ட்டா இருக்கா, இல்ல ஸ்வீட்டா இருக்கா, இல்ல பிட்டரா இருக்கா, புளிப்பா இருக்கா, எல்லாமே ஆக்சுவலா வந்து கண்டுபிடிக்கிறது எல்லாமே டேஸ்ட் பட்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அந்த டேஸ்ட் பட்ஸ்க்கு மெமரி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இப்போ நம்ம லைக்
எப்படி நமக்கு ஆக்சுவலி தெரியுது? ஒரு சால்ட் வந்து சோர் டேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாகக்காய் வந்து பிட்டர் டேஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டாமரின் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு புளிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஈவன் எலுமிச்சை பழமும் புளிப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஸ்வீட் ஒரு 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 மில்க் பேடா இல்லைன்னா வந்து பால்கோவா நம்ம சொல்லும்போது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிகாஸ் ஆஃப் வி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் தட், ரைட்? பாவக்கான்றது இப்ப நமக்கு பிடிக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு அது கசப்பா இருந்திருக்கும். அதனால அது நமக்கு பிடிக்காம போயிருந்திருக்கும். ஆனா ஒரு ஸ்வீட் பிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். அது டேஸ்ட் அதனால நமக்கு இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் நடக்கும் போது அதுக்கு மெமரின்றது ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இப்ப டேஸ்ட் நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டேஸ்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். பிகாஸ் பிரெயின் இஸ் அ மெமரி பார்ட், ரைட்? ஸோ அந்த பிரெயின் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதை ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க அதே ஒரு ஃபுட்டை வந்து இல்ல சாப்பிடும் போது இல்ல அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது இந்த டேஸ்ட் தான் அப்படின்றது. பட் ஆனா புதுசா ஒரு ஃபுட்டை நீங்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டோட டேஸ்ட் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டேஸ்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கும். இப்போ நமக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா பிகாஸ் வி ஆல்ரெடி டேஸ்ட் இன் சம்வேர் எல்ஸ். நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம சாப்பிட்டுருப்போம். அதனால அதுக்கு இன்னும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? சோ அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட்ஸ்க்கு மேல வந்து நம்ம பாடியில நம்ம இதுல பாத்தீங்கன்னா டேஸ்ட் ஆக்சுவலி வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். 1000 கூட கிடையாது, அதுக்கு மேலேயே லைக் 1500க்கு மேலேயே வந்து ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அண்ட் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார். ஸோ இதுலயே ஆக்சுவலி கஸ்டேட்டரி இருக்கு. அண்ட் ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். ஈவன் அதே மாதிரிதான் இப்போ ஒரு பெர்ஃப்யூம் நீங்க வந்து ஸ்மெல் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிவ்ஸ் அ நைஸ் ஃப்ராக்னன்ஸ். சில 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 ஸ்மெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் சஃபகேஷன் கொடுக்கும். அப்படியே வந்து அந்த ஒரு லைக் ஒரு மூச்சு திணறல் மாதிரி கொண்டு வரும். அந்த ரொம்ப ஓவர் ஸ்மெல்லியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில இடத்துல போனீங்கன்னா லைக் ஒரு ட்ரைனேஜ் கிட்ட போனீங்கன்னா அது நல்ல ஸ்மெல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு அன்ஈசி ஸ்மெல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து ஃபீல் பண்றதும் நம்ம பாடியிலேயே ஆக்சுவலா இதுவும் இதுக்கு வந்து மெமரி செல்ஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் வி நோ தட் யூ நோ தட் லைக் ஒவ்வொரு விதமான ஃபிளவர்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த ஃபிளவர்ஸோட ஸ்மெல் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு மல்லிகைப்பூ எப்படி இருக்கும், ஒரு ரோஸ் எப்படி இருக்கும், ஒரு தாழம்பூ எப்படி இருக்கும், இது எல்லாமே ஆக்சுவலா வந்து நம்ம சொல்லலாம். ஸோ வி டூ ஹாவ் திஸ். அண்ட் எர்த்வார்ம்ல ஆக்சுவலா இதோட ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் இருக்கு நம்ம சொல்லலாம். எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பக்கல் கேவிட்டி, இது எல்லாமே ஆக்சுவலி பக்கல் கேவிட்டிலே இருக்கு. அண்ட் டாக்டைல் ரிசெப்டார்ஸ், சென்ஸ் ஆஃப் டச். ஓகே, இப்போ நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈவன் நம்ம மில்லிபீட்ஸ் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மில்லிபீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மில்லிபீட் ஆக்சுவலி போயிட்டு இருக்கும். அது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். மூவிங் கண்டிஷன் இருக்கும்போது தெரியாம நீங்க தெரிஞ்சா கூட பண்ணுவோம் நம்ம. சோ அதுக்கு மேல வந்து லைட்டா ஒரு குச்சியோ இல்ல ஏதோ ஒரு சம் அதர் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம இப்படி தொட்டோம்னு பாத்தீங்கன்னா அது உடனே என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அதோட பாடியை ஃபுல்லா சுருட்டிக்கும் இல்லையா? பிகாஸ் டியூ டு தட் டாக்டைல் ரிசெப்டார் ஆக்சுவலி ஏன் வந்து அது வந்து அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இட் நோ தட் இஸ் அ டேஞ்சரஸ் ஒன். ஏதோ ஒரு அனிமல் ஆக்சுவலி நம்மள வந்து கில் பண்றது தான் வந்திருக்கு அப்படின்றது அதுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா இன் ஆர்டர் டு பிரிவென்ட் இட் செல்ஃப், அது வந்து தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக அதுகிட்ட எந்த ஒரு இதுவுமே இருக்காது. லைக் தேலு கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்னேக்கு கிட்ட இருக்கிற மாதிரி வெனம் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு கொடுக்கு அப்படின்றதெல்லாம் இருக்காது. ரொம்ப இந்த காட்டு மரக்கட்டை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா தே டூ ஹாவ் தட் அந்த அந்த லைக் அந்த கிளஸ்டர்ஸ் அந்த கிளப் லைக் அது கொடுக்கு மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு சிலது ஆக்சுவலி வந்து கடிக்கும். லைட்டா வந்து நமக்கு அந்த ஒரு சில பாய்சன் ரொம்ப லைட்டா வந்து நமக்கு அந்த பாய்சன் இறங்கும் நம்ம சொல்லலாம். பட் ரொம்ப அது ஹார்ம்ஃபுல் கிடையாது, நமக்கு அது ஹார்ம்ஃபுல் கிடையாது. அதே மற்ற அனிமல்ஸ்க்கு அது ஹார்ம்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ இந்த டாக்டைல் ரிசெப்டார் இருக்கிறதுனால தான் அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அது தன்னைத்தானே வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக பாதுகாக்கிறதுக்காக மெயினா என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலி வந்து பாடியை வந்து ஃபுல்லா சுருட்டிக்கும். அப்படி சுருட்டுறதுனால இட் கேன் ஈஸிலி எஸ்கேப் ஃப்ரம் த பிரிடேட்டர்ஸ் அப்படின்றது அதோட இது. So அதோட we do have the tactile receptors you can see. And the next one is a chemoreceptor. That is the chemo எங்கெல்லாம் நீங்க வந்து ஸ்டடி பண்றீங்களோ which means a chemical. Okay, so அதான் கொடுக்குறோம் டிடெக்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஒரு சின்ன கெமிக்கல் சேஞ்சஸையும் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியறதா நம்ம கீமோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தெர்மோ ரிசெப்டார்ஸ். தெர்மோ மீன்ஸ் டெம்பரேச்சர். ஓகே, தெர்மோ மீன்ஸ் டெம்பரேச்சர். இப்போ நம்ம பாடியில பாத்தீங்கன்னா we do have தெர்மோமீட்டர் அப்படின்னு நம்ம ஒன்று யூஸ் பண்றோம். இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். தெர்மோமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா whenever we feel abnormal,
நம்ம வந்து ஒரு லைக் ஒரு நம்ம பாடி நார்மலா இல்லாம ஒரு அப்நார்மல் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னும் போது we may want to know whether we have fever or not. நமக்கு வந்து ஃபீவர் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதா we do use that thermometer, right? ஸோ தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் அது காட்டும். அதுக்கு மேல டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோர் இட் மைட் பி த சிம்டம் ஆஃப் சம் டிஸ்கம்ஃபர்ட், இல்ல ஒரு ஃபீவரா இருக்கு, இல்லைன்னா சம்திங் நம்ம உடம்புல ஏதோ ஒன்று டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இந்த தெர்மோஸ் ரிசெப்டார்ஸ் அப்படின்றது இருக்கு. See the changes in temperature are present in the prostomium and the body wall. So prostomium நம்ம எங்க ஸ்டடி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல வந்து நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா that is called prostomium நம்ம சொல்லியிருந்தோம். I think you might know this. Okay students, so we have seen this nervous system and nervous system பொறுத்த வரைக்கும் நான் இத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பட் நமக்கும் அதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஒரு எர்த்வார்முக்கும் நமக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இட்ஸ் அ காம்ப்ளிகேட்டட் ஒன். ஸோ நம்ம பாடியில நீங்க வந்து if you are interested in a NEET exam அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா once you qualified நீங்க ஸ்பெஷலா படிக்கும் போது பாத்தீங்கன்னா you study the different types of nerves. ஸோ நம்ம ஈவன் நீங்க நம்ம ஹேண்ட்ல வந்து எத்தனை விதமான நர்வ்ஸ் போகுது, எது வந்து எந்த நர்வ் வந்து இதோட கனெக்ட் ஆகுது, எப்படி அது கனெக்ட் ஆகுறது வந்து அது என்ன ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது, இன்கேஸ் அந்த நர்வ்ஸ் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், இது எல்லாமே நம்ம ஆக்சுவலி வந்து ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. But nerve system earthwormல இவ்வளவுதான். So next we are going to see about the excretory system. But excretory system it's a little bit of complicated one. Excretory system சொல்லும்போது we know that so excretionல மூணு விதமான அனிமல்ஸ் இருக்கும் நம்ம சொல்லலாம். One is a ammonotelic and the next one is a ureotelic and the next one is a uricotelic. Ammonotelic அப்படின்னு பாத்தீங்கன்னா அமோனியாவை எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய அனிமல்ஸை நம்ம அமோனோடெலிக் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து யூரியாவை எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் யூரியோடெலிக் அனிமல்ஸ் ஆர் த ப்ராசஸ் இஸ் கால்டு யூரியோடெலிசம். அண்ட் யூரிக் ஆசிட் எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய அனிமல்ஸை வந்து யூரிகோடெலிசம் ஆர் யூரியோடெலிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், யூரிகோடெலிக் அனிமல்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். அண்ட் ஒவ்வொரு அனிமலுமே வந்து எல்லா அனிமலுக்குமே வந்து கிட்னி தான், நமக்கு இருக்கக்கூடிய கிட்னி மாதிரி தான் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. It may vary from species to species and from phylum to phylum. அந்த மாதிரி அதோட எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் எல்லாமே டோட்டலா வேரி ஆகும். And we will see the remaining sections like excretory system and reproductive system, the life cycle of Taeniosolium in the next session. And I hope I will attach this assignment to இதோட attach பண்ணிருக்கேன். Make sure you complete this assignment also. Okay students, thank you. We will see in the next class.